என்ன ப்ரோ, உன் போட்டோவையும் அண்ணி போட்டோவையும் கல்யாண பத்திரிக்கையில பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் போல இருக்கு. என்னடா இது? இது யாரோட வேலை? ஐயோ ப்ரோ, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல. எல்லாம் அந்த கடவுளோட செயல். அந்த கடவுளே நீயும் பார்வதியும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாரோ என்னவோ. அருண், இந்த கல்யாண பத்திரிகை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அம்மா இதை பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியல. ஆதி, இந்த பத்திரிக்கை உன் அம்மா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இல்ல இந்த நாடே பாத்துருச்சு. என்ன சொல்ற? ஆமா ப்ரோ, இந்த பத்திரிக்கை விஷயம் டிவில வந்துருச்சு. உனக்கும் பார்வதிக்கு கல்யாணம்னு நியூஸ்ல சொல்லிட்டாங்க. டேய், இதெல்லாம் யாரோட வேலை? இது யாரோட வேலை என்னன்னு தெரியல ப்ரோ. பிரிண்டிங் பிரஸ்ல போட்டோ மாறிடுச்சு. ஆனா என்ன, வழக்கம் போல அம்மா கிட்ட மாட்டினது பார்வதி தான். பார்வதி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாளா? ஆமா ப்ரோ, கல்யாணம் முடியற வரைக்கும் பார்வதிய நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் பார்வதி இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பண்டலை பிரிக்கும் போது யாருக்குமே தெரியாம ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்ல வச்சேன் ப்ரோ. பார்த்தா நீ சந்தோஷப்படுவன்னு. ஆதி, எங்க போற? தயவு செஞ்சு தடுக்காத. நான் பார்வதியை பார்க்கணும். ஆதி, ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லு ப்ரோ. ச்சே ஷாம், இப்ப போய் ப்ரோ பார்வதியை பார்த்துட்டா நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஆமா அருண், இப்ப என்ன பண்றது? ப்ரோ பார்வதியை பார்க்க கூடாது. இப்ப சுந்தரம் வீட்ல இருக்கிறதுனால ப்ரோ அவுட் ஹவுஸ் போக மாட்டாரு. நாம சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவரை தடுத்து நிறுத்தி எப்படியாவது சமாதானப்படுத்தணும் ஷாம். சரி வா, ட்ரை பண்ணலாம். ஐயோ, பெரிய போட்டோ எரியுது.
ஆதி bro, எங்க எங்க ப்ரோ போற? ஏய் அங்க பாருங்கடா, பார்வதி கல்யாண பத்திரிக்கை எரிஞ்சிடக்கூடாதுன்னு கையிலேயே அணைச்சிட்டு இருக்கா. என் போட்டோ எரிஞ்சிடக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கா. ப்ரோ அது எனக்கு புரியுது ப்ரோ. இப்பதான் அண்ணி மனசுல இருக்கிற காதல் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரம் பார்த்து நீ பக்கத்துல போனேனா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் ப்ரோ. ஆமா ஆதி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் நல்லபடியா முடியும். நீ இப்ப பார்வதியை பார்த்து பேசாத, வா போலாம். டேய், அவ படுற வேதனையை பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. போதும், எல்லாத்தையும் போய் நிறுத்திடலாம். ப்ரோ இப்பதான் ப்ரோ ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள முடிக்க பார்த்தா எப்படி? பார்வதி மனசுல இருக்கிறத வார்த்தையா சொல்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். முதல் பக்கத்துல மாப்பிள்ள போட்டோ மாறிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. போட்டோ மாறல ஆதி, கடவுள் அதை கரெக்டா தான் பிரிண்ட் பண்ண வச்சிருக்கான். மாப்பிள்ள பேரு மற்ற டீடைல்ஸ் தான் மாறி இருக்கு. அதை மாத்த கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நீ பொறுமையா இரு, வா போலாம். வா ப்ரோ போலாம். வா போலாம், வா வா ஆதி. இன்னும் உன் மனசுக்குள்ள நீரு பூத்த நெருப்பா பெரிய தம்பி நினப்பு இருக்கா? இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மா கிட்ட வருவாங்கன்னு என்ன பார்த்து இப்படி கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்றது? இந்த தடவையாவது உன் கல்யாணம் எந்த குழப்பமும் இல்லாம நல்லபடியா நடக்கும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அந்த சந்தோஷத்துல நெருப்பு வந்து விழுந்து போச்சு. போட்டோ எப்படி மாறுச்சு? தப்பு எங்க நடந்துச்சு? மத்த எல்லா விஷயத்திலையும் உனக்கு நேரம், காலம், ராசி எல்லாம் நல்லா இருக்கும் போது இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி குழப்பம் நடந்துகிட்டே இருக்கு? இது தானா நடக்குதா இல்ல உன்னாலதான் நடக்குதா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் காரணம் இல்லப்பா. என் மேல சந்தேகப்படாதீங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீதான் காரணம்னு தெரிஞ்சது அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த பத்திரிகையை எரிச்ச மாதிரி உன்னையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ஜாக்கிரதை. அக்கா அழாதக்கா. கல்யாண பத்திரிக்கையில போட்டோ எப்படி மாறிச்சு, பெரிய போட்டோ எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா கணேசா. ஆனா அப்பா என்ன சந்தேகப்படும் போது மனசு வலிக்குதுடா. தப்பு பண்ணது நான் தான்க்கா. அப்பா கிட்ட நானே உண்மையை சொல்லிடுறேன், நீ அழாத.
என்ன சொல்ற கணேசா? நீ என்ன தப்பு பண்ண? பெரிய போட்டோவை நான் தான்க்கா அந்த கவர்ல வச்சேன். என்னடா சொல்ற? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இந்த டீப்பா மேலதான் பெரிய போட்டோ இருந்தது. நீ தான் மறந்து வச்சுட்டு போயிட்டியோன்னு நினைச்சு பெரிய போட்டோ அப்பா கண்ணில் படாம இருக்க நான் தான்க்கா கவர்ல போட்டு வச்சேன். அந்த கவர்ல தான் நீ உன் போட்டோவை போட்டு அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்ட. ஆ, ஆனா நான் கவரை கொண்டு போய் கொடுத்ததும் அம்மா என் போட்டோவை பார்த்துட்டு பட்டு புடவை கட்டின போட்டோ இல்லையான்னு கேட்டாங்களே. பெரிய போட்டோவை அம்மா அப்பா கவனிக்கலையா? ஆமா, கவனிச்சிருந்தா அப்பவே உன்னை உண்டில்லன்னு ஆக்கி இருக்கணுமே. ஆமா ஆமா. ஆனா அதுக்கப்புறம் விஜய் அக்கா தான் என் போட்டோவையும் அந்த மும்பைக்காரர் போட்டோவையும் கவர்ல போட்டாங்க. அப்ப கவர்ல 3 போட்டோல இருந்திருக்கும். அப்ப எப்படி உன் போட்டோவும் பெரிய போட்டோவும் மட்டும் கரெக்டா பத்திரிக்கையில வந்தது? எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குடா. இல்லக்கா, உன் கல்யாண விஷயத்துல அகிலாமா பண்ண தப்ப ஆண்டவன் சரி பண்ணிருக்கான். போட்டோ மாறினதுல உன் தப்பு எதுவுமே இல்லக்கா. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். நானே உண்மையா சொல்லிடுறேன்க்கா. வேணாண்டா கணேசா, அப்பாவுக்கு நானே தப்பு பண்ணவளா இருந்துட்டு போறேன். நீ எதுவும் சொல்லாத, அப்புறம் அப்பா உன் மேல கோவப்படுவாரு. இந்த நிமிஷத்திலிருந்து இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் பார்வதி இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே பெரியவ பார்க்க முடியாது. இப்ப அம்மா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், இனிமே என்னால பெரியவ பார்க்கவே முடியாது. பார்வதி, வாங்க விஜய் அக்கா. என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் கண்ணை உறுத்திட்டு இருக்கு. பொய் சொல்லாத பார்வதி, உனக்கு கண்ணு உறுத்தல, மனசுதான் உறுத்துது. மேடம் உன்ன வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதை நினைச்சுதானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆமாக்கா, அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுல என் மனசு ரொம்ப வலிக்குதுக்கா.
வருத்தப்படாத பார்வதி. உன் வலிக்கு மருந்து போட தான் நான் இப்ப வந்திருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? மேடம் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க பார்வதி. அக்கா, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா பார்வதி, மேடம் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்தேன். வா போலாம். கோவத்துல உடனே தண்டனை கொடுத்த அம்மா கோவம் தீர்ந்ததும் மன்னிச்சு உடனே வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான். ஒரு நிமிஷம்க்கா, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இல்ல வேணாம், போலாம், வாங்க வாங்க. என்ன விஜய் அக்கா, பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க? எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது பார்வதி. ப்ரோ, அம்மா பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. திடீர்னு எதுக்கிட்ட பிரஸ் மீட் ஏற்பாடு பண்றாங்க? என்ன அது இப்படி கேக்குற? உனக்கும் பார்வதி கல்யாணம்னு மீடியால இன்விடேஷனோட நியூஸ் வந்திருக்குது. அதுக்கு மறுப்பு சொல்ல வேணாமா? ஆமா ப்ரோ, ஷாம் சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக தான் அம்மா பிரஸ் மீட்டே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மேடம், மிஸ்டர் ஆதித்யா பார்வதி மேரேஜ் நியூஸ் வந்ததே. அது தப்பான செய்தி. உண்மை என்னன்னு விசாரிக்காமலேயே பரபரப்புக்காக இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டையே ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்ப கல்யாண பத்திரிகை ஆதாரமா கேட்டிருந்தாங்களே, அது பொய்யா? அந்த பத்திரிக்கை பொய் இல்ல, உண்மைதான். ஆனா மாப்பிள்ளையோட போட்டோவுக்கு பதிலா தவறுதலா என் பையன் ஆதியோட போட்டோ பிரிண்ட் ஆயிடுச்சு. பத்திரிக்கை உள்ள பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட பேரு குருன்னு தான் போட்டிருக்கு. முன்னாடி இருக்கிற போட்டோவுக்கும் உள்ள இருக்கிற பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட ஒரு சென்சேஷனல் நியூஸுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. பிராண்ட் அம்பாசிடர் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இவர்தான். வணக்கம் மிஸ்டர் குரு. இவர் வனஜாவோட அண்ணன் பையன். மேடம், ஏற்கனவே ஒரு தடவை பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிக்கும் மிஸ்டர் ஆதித்யாவுக்கும் கோவில்ல வச்சு ரகசிய கல்யாணம்னு நியூஸ் வந்துச்சு. இப்ப மறுபடியும் இதே மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் தானா நடக்குதா, இல்ல இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யார் மேடம் அது? சில பொறுப்பில்லாத பத்திரிக்கைக்காரங்க தான். பரபரப்புக்காக உண்மைய மறைச்சும் திரிச்சும் நியூஸ் போடுற அவங்க தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரதுக்கு காரணம். மேடம், இது விஷயமா மிஸ்டர் ஆதித்யா கிட்ட நாங்க பேசலாமா? நோ.
இந்த நியூஸ் வந்ததுல இருந்தே ஆதி ரொம்ப அப்செட்டா இருக்கான். அவன் உங்களை சந்திக்க மாட்டான். உங்களுக்கு தேவையான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிவில வந்த நியூஸ் தப்பான நியூஸ்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காகவும் பார்வதிக்கும் குருவுக்கும் தான் கல்யாணம்ங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காகவும் இப்போ குருவும் பார்வதியும் உங்க முன்னாடியே மோதிரம் மாத்திப்பாங்க.